ஹாய். ஒரு சில விஷயத்த கடந்து போகணும், ஒரு சில விஷயங்கள் பார்த்தும் பார்க்காம போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் முடியறதில்ல. அது சில விஷயங்கள் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. ஒன்றும் இல்லை, இந்த கேரளாவில் நடந்த பஸ் இன்சிடெண்ட் தான். இந்த பஸ்ஸில் அந்த பொண்ணு மேலே தப்பா, இந்த ஆணோட தப்பா அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாதுங்க. ஏன்னா அந்த வீடியோவில் தான் நம்ம பார்க்குறோம். அந்த வீடியோவில் பின்னாடி நிற்கிறாரு, உரசுறது இப்படி பார்த்துட்டு நகர்றாரு. ஸோ அவர் மேலே தப்பில்லாத மாதிரி தான் தெரியுது. ஒருவேளை அவர் வீடியோ எடுக்கிறதுனால இவர் உஷாராகி கொஞ்சம் விலக ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியும் இருக்கலாம் இல்லையா? இந்த பொண்ணுக்கு அந்த இடத்துல அபியூஸ் நடந்திருக்கலாம். அந்த விஷயத்த அந்த பஸ்ஸோட விட்டுறக்கூடாது, இந்த உலகத்துக்கே அடையாளம் காமிக்கணும், இப்படிப்பட்ட ஆட்களை சும்மா விடக்கூடாதுன்ற நோக்கத்தில் வீடியோ எடுத்திருக்கலாம். கடவுளுக்கு வெளிச்சம். ஆனால் எடுத்து போடும்போது வைரல் ஆகும்போது எல்லாருமே என்ன சொன்னீங்க, அந்த பொண்ணை போல்டான லேடி, ஓகே இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்ன்ட்டு அந்த ஆணை தப்பாக பேசுனதுனால அந்த ஆண் மன உளைச்சலில் ஆளாகி அவர் சூசைடே பண்ணிக்கிட்டாரு. இது சோஷியல் மீடியாவில் பப்ளிக் இத்தனை பேர் கமெண்ட் பண்ணி இத்தனை மக்களுடைய ஒரு ஒரு விஷம் உள்ள ஒரு பாய்சன் உள்ள ஒரு வேர்டு ஒரு கமெண்ட்டில் பேசி அது வைரல் ஆக்கி ஒரு விஷயம் பண்ணும்போது அந்த ஆள் செத்ததுக்கு காரணமா இல்லை இந்த பொண்ணு வீடியோ எடுத்ததுக்கு காரணமா நீங்களே சொல்லுங்கள். இந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டிருக்கா இல்லையா? இது பார்த்துட்டு இது உண்மையாலுமே அவர் உரசி இருந்தா, அவருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாகவே நடந்திருந்தா இந்த வீடியோக்கு அப்புறமா உஷாராகி அவர் விலகு இருக்கலாம், விலகாமலே இருந்திருக்கலாம். அந்த விஷயம் நடக்காமலே இருந்திருக்கலாம், நடந்தும் இருக்கலாம், சொல்ல முடியாது, நமக்கு தெரியல. அந்த வீடியோ மட்டும் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியல. அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோங்க, இவர் மேலே தப்பு இருக்கா இல்லையா, இல்லை அந்த பொண்ணு மேலே தப்பு இருக்கா இல்லையான்ட்டு. இன்னைக்கு அந்த வைரல் ஆகும்போது ஒரு விஷயம் பேசினதும், அவர் இறந்ததுக்கு அப்புறமா அகென்ஸ்டாக அந்த பொண்ணை அசிங்கப்படுத்துறதும் அது சரியான விஷயங்களாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் நான் சொல்லுவேன் நோ, அது சரியான விஷயங்கள் கிடையாது. எது உண்மை எது பொய்ன்னு தீர விசாரிக்கிற வரைக்கும் ஒரு விஷயம் நமக்கு 100% இல்லை 200% நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நம்ம காது கொடுத்தோ அதோட ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு விஷயம் நம்ம பார்க்கப்படணும், பேசப்படணும். எதுன்னு நமக்கு தெரியாமலே நம்ம மூக்கு நுழைக்கிறதும், சோஷியல் மீடியாவில் இருக்கிற ஒரு வீடியோவை பார்த்துட்டு அதில் போயிட்டு ஒரு கமெண்ட் அடித்து அசிங்கமாக பேசுகிறதும், அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், யாரையுமே இந்த மாதிரி அவதூறாக பேச 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 தான் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய மனநிலைமை வேறு மாதிரி ஆகிடுங்க. உசுருன்றது ஒன்று தான், அதில் என்ன ஆண் பெண்ணு ஃபீலிங்ஸ்லாம் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தானங்க இருக்குது. ஸோ அவர் மட்டும் என்ன விதிவிலக்கா? இது மக்களாகிய எல்லாருமே கமெண்ட் பண்ணி அசிங்கப்படுத்தி தான் அந்த அவமானம் தாங்க முடியாம தான் அவர் இறந்தார். தவிர இந்த பொண்ணு வீடியோ எடுத்து போட்டா இல்லையா, ஒரு பக்கம் இவளுடைய மிஸ்டேக்காக இருந்தாலும் மக்களாகிய நிறைய டர்ட்டி வேர்ட்ஸ் பேசி 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 அதை ஷேர் பண்ணி வைரல் பண்ணி ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷனை சாகடிச்சாச்சு. உலகத்தில் எவ்வளவோ மிஸ்டேக் நடக்குது, எவ்வளவோ ரேப்பு, வயசானவங்களை குழந்தைங்க எல்லாரையும் ரேப் பண்ணிட்டு எவனும் உசுரோடு இருக்கான். ஜஸ்ட் ஒரு உரசுனதுக்காக, அது ஒரு 4 பேர் பேசுனதுக்காக அவர் உசுரை விட்டார்னா அவர் எவ்வளோ சென்சிட்டிவான பர்சனாக இருந்திருப்பார். நம்ம குழந்தைங்கள நம்ம வளர்க்கும்போது பொம்பளை பொண்ணாக இருந்தால் பேட் டச் இருந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வந்துரு, அங்கே இருக்கிற சூழ்ந்திருக்கா மக்கள்கிட்ட யார்கிட்டாச்சும் சொல்லு, இல்லை அம்மா என்கிட்ட சொல்லு அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி தான் ஆண் குழந்தைங்களும். ஆண் குழந்தை ஆணாக இருக்கும்போது கொஞ்சமாவது அந்த ஒரு சென்சிவிட்டி மைண்ட் செட் பெண்ணை விட இந்த காலத்தில் ஆண்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. பெண்கள் கடந்து போகிறதுக்கான எல்லா விதமான மைண்ட் செட்டும் கொண்டு கடந்து போயிடுறாங்க. ஆண்கள் கடந்து போக மாட்டேங்கிறாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க சில பேர். எல்லா ஆண்களும் கிடையாது, சில ஆண்கள். ஸோ இதை பற்றி நம்ம பேசி 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 தான் ஒன்றுமே இல்லை. எக்ஸாம்பிள், என்னையே சோஷியல் மீடியாவில் எவ்வளவோ பேசியிருந்தாங்க. என்னை பற்றி என் கேரக்டர் என்னன்னு யாருக்குமே தெரியாது, நான் எப்படி யாருக்குமே தெரியாது, நான் எங்கே ஏமாந்த யாருக்குமே தெரியாது. என்னுடைய பணம் எழுந்து நான் அழுது, என் குழந்தைங்க அழுது, எங்கள் அம்மா அழுது, எல்லாருமே வீடு ஒரு பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணி காசு போயிடுச்சேன்றது அந்த வருத்தத்தில் உட்காந்து ஒரு இழவு வீடு மாதிரி நான் அழுதுட்டு உட்காந்துருந்தேன். அப்போது என் பணம் போயிடுச்சு அப்படின்றது கிட்டத்தட்ட 20 வருஷம் பணம் என்னுடையது. 3 மாதத்தில் ஒருத்தன் என்னை ஏமாற்றி அந்த பணத்தை
போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. கம்ப்ளைண்ட் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியல. காசு பணம் எதுவுமே வாங்க முடியல. ஒரு கட்டத்தில் போனது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒர்க் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஒரே ஒரு ஃபோட்டோ, ஒரே ஒரு பேட்டி வச்சுட்டு உலகமே என்னை அசிங்கமாக பேசிச்சு. அன்றைக்கி என்னுடைய மனநிலைமை எப்படி இருந்ததுன்னு அந்த ஆண்டவனுக்கு தெரியும். என்னுடைய குழந்தைங்களுக்கு, என் ஃபேமிலிக்கு, என் அம்மாவுக்கு, இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ எல்லாத்தையும் கடந்து வரத்துக்கான ஒரு பக்குவமும் தைரியமும் எனக்குள்ளே இருந்ததுனால தான் இன்றைக்கி நான் உசுரோட இருக்கேன். காரணம், எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட், ஃபேமிலி, குழந்தை இதெல்லாம் இருக்குது. யாரும் சூடு சொர்ணை விட்டுட்டு சாகாமல் உட்கார்ந்துட்டுருக்க, உனக்கு என்னம்மான்னு சில பேர் சில விதமாக பேசுவீங்க. இன்னுமே மானங்கட்ட ஜென்மங்க டேஷுங்கெல்லாம் இருக்காங்க. அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ், அடுத்தவங்கள பற்றி எதையுமே கேர் பண்ணிக்காமல் கண்டமெனிக்க கையில் ஃபோன் இருக்குது, நெட் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை டைப் அடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் எதுக்குமே செவி சாய்க்காமல் நாம் கடந்து போகிறது தான் நம்ம பக்குவத்தில், நம்ம மெச்சூரிட்டியில் இருக்குது. நம்ம மெச்சூரிட்டி இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து கடந்து போகணும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். 10 மாதம் சுமந்து பெற்ற அவங்க அம்மா, அந்த 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 மனுஷன் செத்து போயிட்டாரு பஸ்ஸு அந்த இஷ்யூஸில், அவங்க அம்மா அழுகுறாங்க, அவங்க பிரதர் அழுகுறாங்க. யாருங்க கஷ்டப்பட போகிறாங்க? அதை அவங்க இழந்து அவங்க ஃபேமிலி தாங்க கஷ்டப்படுவாங்க. இந்த ஊர் உலகத்தில் பேசின இத்தனை பேராக கமெண்ட்டில் பேசினவங்க அத்தனை பேராக இருப்பாங்க சொல்லுங்கள். ஆக மொத்தத்தில் இது பார்க்கும்போது ஒரு கட்டத்தில் என்ன தெரியுமா ஆகுது, பெண் குழந்தைங்கள் எங்கேயுமே வாய்ஸ் ஓவர் கொடுக்கக்கூடாது, நம்மளை அப்யூஸ் பண்ணாங்கன்னா சைலண்ட்டாக கடந்து போகணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக சொல்கிறேன், தப்பு நடந்தால் தட்டி கேட்குற மனதைரியம் எல்லா பெண்களுக்கும் இருக்கணும். அது இல்லாமல் கிடையாது. அந்த மனுஷன் தப்பு பண்ணாரா பண்ணலையா அது நமக்கு தெரியாது. இறந்துட்டார். இறந்தவர் மேலே நாம் எதையும் பேசி அதை இன்னுமே அதை கஷ்டத்தை கொடுக்காம அதை விட்டுட்டு நாம் இனி என்ன பண்ணணும், இது போல் ஒரு சூழ்நிலை இப்போ நமக்கு நம்ம வீட்டு பொண்ணுங்களுக்கு பண்ணால் நம்ம வீட்டு பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா. இது மாதிரி பண்ணால் வில்லங்கத்தனம் வருது, பிரச்சனை ஆகுது. அதனால் இதையும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு பொம்பளை பொண்ணு இருக்கணுமான்னா வேண்டாம், அப்படி இருக்க வேண்டாம். தைரியமாக வாய்ஸ் ஓவர் கொடுங்க, சத்தம் போடுங்க. இந்த மாதிரி உரசுனாருன்ட்டு அத்தனை பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் சப்போர்ட்டுக்கு கூப்பிடுங்க. வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது, அது அது வேறு மாதிரி ஒரு பிரச்சனையில் முடியுது அப்படின்னா கூட அது கடந்து போகாமல் அங்கே கூச்சலிட்டு எல்லாருக்கிட்டேயும் சொல்லி ஒரு விஷயம் க்ரௌடு சேர்த்து விட்டு அதை அவனை செருப்படியாக வச்சு அந்த இடத்துலேருந்து காலி பண்ண வைங்க. அந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க. தவிர லேசப்பட்டு விட்டுறாதீங்க. இன்றைக்கி உங்களை தொட்டவன் நாளைக்கு இன்னொன்று பொண்ணை தொடலாம். ஸோ ஒரு விஷயத்துக்கு ஒரு பொண்ணு கன்ஃபியூஸ்ட் ஆகிற ஸ்டேஜ் இருக்குது. இப்போ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பார்க்கும்போது தைரியமாக மூவ் ஆன் ஆகிற அத்தனை பொண்ணுங்களுக்கும். பட் யாரையும் இங்கே கஷ்டப்படுத்துறதுக்காக எந்த உசுரும் இங்கே கிடையாது. இன்றைக்கி நாய் மனுஷங்களுக்கு இடையூறாக இருக்குது. நாயால் நிறைய உசுருங்க இங்கே சாகுறாங்க, இன்ஜுரிஸ் ஆகுது, குழந்தைங்க நடமாட முடியல, முதியோர்கள் நடமாட முடியல, அவ்வளோ இழப்புகள் இருக்குன்றதுனால தான் இன்றைக்கி நாயை நாய் இடத்துல இருக்கிறது தான் பெட்டர் அப்படின்றது ஒரு விஷயம் நான் ஸ்ட்ராங்காக பேசுகிறேன். அதுக்கு ஏகப்பட்ட நெகட்டிவிட்டி கமெண்ட்ஸ் அதெல்லாம் நான் கடந்து வந்துடுவேன். அதில் எனக்கு இது காது கொடுத்து கேட்டால் தானே, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அது ஜஸ்ட் லைக் தட்டி விட்டுருவேன். எனக்கு தெரிஞ்சு அது நம்மளை கஷ்டப்படுத்துகிற மனுஷங்களை கஷ்டப்படுத்துகிற அந்த சொறி நாயாகவும் இருக்கட்டும், மனுஷ ரூபத்தில் வெறி நாய்களும் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கள தள்ளி வச்சுட்டு ஒன்று நாம் வரணும். இல்லைன்னா அதுங்களை தள்ளி வைக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி முடிச்சிடணும். இதுதான் என்னுடைய ஃபார்மட். இது கஷ்டப்பட்டு குஷ்டப்பட்டு நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒரு ரிலேட்டிவ்ஸை அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி கடந்து போகணுன்னு அவசியமே எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, நம்ம உசுறு, நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போகிறது தான் பெட்டர். இந்த பஸ் இன்ஸ்டண்ட்டு பெரிய ஒரு சப்ஜெக்ட் கொடுக்குது எல்லாருக்குமே, எது பண்ணக்கூடாது எது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ சோஷியல் மீடியான்றது ரொம்ப பெரிய பாய்சனாக இருக்குது. இன்றைக்கி நல்லதும் பண்ணுது, நிறைய கெட்டதும் பண்ணுது. இந்த சோஷியல் மீடியாவில் எது உண்மைன்னு கூட தெரியாமல் இந்த மாதிரி பண்ணுறாங்க.
இப்போ எனக்கு எப்படி அவதூறு பேச்செல்லாம் இந்த மீடியாவில் வந்துச்சோ அதே மாதிரி தான் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட்டை பற்றி ரீசன்ட் டைமு நிறைய விஷயங்கள் இங்கே பேசப்பட்டுச்சு. அவங்க இது வரைக்கும் ஓப்பன் அப் பண்ணி எந்த இடத்துலையும் பேசலை. ஆனால் வெளி தோற்றத்தில் எல்லாருக்குமே அந்த சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படி பண்ணியிருப்பாங்களா, அவ்வளோ மோசடி பண்ணியிருப்பாங்களா, அப்படியா இப்படியான்னு சொல்லி பேசுகிறீங்க. ஆனால் அந்த ஆர்டிஸ்டோட லைஃப் ஸ்டைலுக்குள்ளே பர்சனலுக்குள்ளே ஒரு சில விஷயங்கள் வெளி தோற்றத்தை விட உள்ளே நாம் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் இல்லையா? அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயம் தாக்கணும், அவங்கள அசிங்கப்படுத்தணும், மீடியாவில் இருக்காங்க அவங்கள அசிங்கப்படுத்தணுன்னா ஒன்று அவங்க கேரக்டர் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அவங்க கேரக்டர் வந்து அசிங்கமாக பேசணும், இல்லை 2 என்னை ஏமாற்றி காசு பிடிங்கிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அவங்க மேலே வந்து ஏதாவது அன்வான்டாக ஒரு திணிக்கப்படணும் மீடியாவில். ஆனால் உள்ளே போய் நடவடிக்கை எடுத்து பார்த்தா தான் தெரியும் இவங்க ஏமாற்றப்பட்டாங்களா, ஏமாறப்பட்டாங்களா, ஏமாந்து போனாங்களா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து உள்ளே கேட்டால் தான் தெரியும். இப்போ என்னை வச்சு பேசும்போது நான் உள்ளே போய் எல்லாம் ப்ரூஃபும் கொடுக்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை. ஒன்றுமே இல்லாமல் நோஸ்கட் ஆகி தான் அந்த ஆள் போனான். ஸோ பிரச்சனை வந்து ஒரு விஷயம் ஆகுது, அந்த பிரச்சனைலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சேன் தவிர இதை வந்து யூஸ் பண்ணி மீடியாவில் வந்து பேசணும், உட்காந்து மணிக்கணக்காக பேசணும்னு நான் நினச்சதே இல்லை. என்னுடைய பணம் போனதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு என் மைண்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஒர்க்கை பார்த்துட்டு நான் போனது முடிஞ்சிடுச்சு. பட் சடனாக இந்த மாதிரிலாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறது, கொள்வது, பண்ணுறதெல்லாம் வைக்கிறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு டைம் பாஸாக இருந்துச்சு. என்னை சுற்றி இருக்கவங்க சில பேர் நான் விழுந்தா என்ன பண்ணலாம், நான் விழுந்தா நான் என்ன நான் அழுதா அதை பார்த்து சிரிக்கிறதுக்கு என் கூடவே சில பேர் இருந்தாங்க. அது கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், கூடவே அக்கா தங்கச்சின்னு சொல்லிட்டு உலாத்திட்டு இருக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்க. பட் அதையும் மீறி கடவுள்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அதை நான் நம்புகிறேன். அது இன்றைக்கும் என்னை காப்பாற்றி இன்றைக்கும் என் எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி நான் நல்லா இருக்கேன். ஒவ்வொரு விஷயங்களும் சோஷியல் மீடியாவில் பார்க்கப்படுறது எதுவுமே இங்கே உண்மை கிடையாது. அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். மக்களாகிய நாம் அந்த மனுஷன் சூசைட் பண்ணி இறந்ததுக்கு காரணம் என்ன தெரிஞ்சு 75% இந்த சோஷியல் மீடியா, அதில் பேசப்பட்ட கருத்து, அதில் பேசப்பட்ட கமெண்ட் இதுதான் தவிர அங்கே வந்து அந்த பொண்ணு போட்ட வீடியோ சும்மா ஒரு அச்சாரமாக தான் போட்டாங்க. தனக்கு ஏதோ தப்பாக தோணிச்சு, அது வீடியோ ஷூட் எடுத்து போட்டாங்க, அதோட முடிஞ்சுது. ஆனால் இதை பேசப்பட ஒரு உசுறு தான் போச்சு. இதுக்கு வந்து ரீசன் அந்த பொண்ணு மட்டும் கிடையாதுங்க, மக்களாகிய நாமளும் தான். ஒரு பொண்ணை போட்டு அந்த பொண்ணை வச்சு இப்போ ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எல்லா இடத்துலையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துக்கிட்டோம், அங்கே என்ன நடந்துச்சு நடக்கலைன்றதை அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் நாம் வந்து எது உண்மைன்னு தெரியாமல் பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த பொண்ணை பற்றி, அது தப்புன்னு நான் சொல்ல வருவேன். அந்த பொண்ணு வந்து தனக்கு நடந்த விஷயத்த கேமரா எடுத்து ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அவளுக்கு என்ன நடந்தது அவளுக்கு தானே தெரியும். இல்லை ஒரு வேளை அந்த வீடியோலேயோ இன்னொரு பொண்ணு கூட அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா கூட ஓரளவுக்கு தெரிய வரும் ஐ திங்க். ஸோ விசாரணைன்னு ஒரு விஷயம் நடக்கும்போது கேவலமாக அந்த பொண்ணை பற்றி பேசுகிறது தப்பான விஷயம்னு என்னுடைய கருத்தாக இருக்குது. அது வந்து வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது. சோஷியல் மீடியாவில் எந்த விஷயமும் உண்மை கிடையாது. அந்த விஷயம் வச்சு விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸும் கிடையாது. அது மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தப்பான விஷயமா இருக்குது அந்த பொண்ணை வந்து தப்பாக பேசுகிறது. இப்போது கூட ஒருத்தவங்க வந்து இன்ஸ்டாகிராமில் பேசினாங்க. அவங்க வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸிங்கே வந்து ரொம்ப வல்கராக இருக்கும். ஆடை சுதந்திரம் வச்சு இந்த ஃபோன் வந்து இப்படி போகும், இப்படி வரும், அப்படி வரும், இப்படி வரும், சரிங்களா? அது வந்து அவங்களுடைய சுதந்திரம். ஆனால் பார்க்குறவங்க வந்து நல்ல கண்ணோட தான் பார்க்கணும், நல்ல கண்ணோட பார்க்கக்கூடாது. அப்படி தானே? பெண்கள் சில இடத்துல சில தவறுகள் பண்ண தான் செய்கிறீங்க. அந்த தவறை ஆடை சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை அளவும் உடம்புல நம்ம காட்டக்கூடாத ஒரு சில விஷயம் ஒன்றும் இல்லை. நான் நைட்டியோடு உட்காந்து நான் பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்சு புடவை கூட மறைக்காத இடத்த நைட்டி மறைக்குது, ரைட்டா?
ஸோ நைட்டி எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் நைட்டியோட பேசுகிறதுனால எனக்கு தப்பு இல்லை. நான் ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ஃபுல்லாக மேக்கப் போட்டு உட்காரணும் இல்லை. இந்த கொண்டையோட இந்த நைட்டியோட தான் நான் இப்படியே வித்தவுட் மேக்கப்பில் உட்காந்து பேசுகிறதுக்கு ரீசன் எனக்கு வந்து என்னுடைய ஸ்கின் அழகாக இருக்குது. எனக்கு நான் எதுவுமே டெக்கரேஷன் பண்ணணும், ஓவர் மேக்கப் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு வந்து அந்த தைரியம் இருக்குது கேமரா முன்னாடி உட்காந்து பேச. இதையும் தப்பாக வந்து சில பேர் பேசுனாங்கன்னா ஐ டோன்ட் கேர். ஓகேங்களா? ஆடை சுதந்திரம்ன்ற ஒரு விஷயத்த ஒரு சில பெண்கள் தப்பாக வந்து அதை யூஸ் பண்ணுறீங்க. அது தவறான விஷயம். நீங்கள் காட்டுறது காட்டுவீங்க, பார்க்குறவன் வந்து நல்ல பார்வை நல்ல எண்ணத்தோடு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறது தப்பான விஷயம்னு நான் நினைக்கிறேன். அது சரியில்லை. அந்த தாட்ஸு சரியில்லை. நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தப்பாக காமிக்கிறோம், தப்பாக பேசுகிறோம் அப்படின்னா தப்பாக தான் கூப்பிட செய்வாங்க. கரெக்டாக நம்ம இடத்துல ஒரு பெண்ணாக நம்ம கௌரவத்தை, நம்ம குடும்ப கௌரவத்தை நம்ம வெளியே அசிங்கமாக நம்ம காட்டாமல் இருக்கிற வரைக்கும் நம்மளை கௌரவமாக பார்க்கப்படணும். இதுதான் என்னுடைய தாட்ஸ். இதில் வந்து உங்களுடைய ஒப்பீனியன் வேறு வேறு கருத்தாக இருக்கும். பட் என்னுடைய கருத்து இதுதான். பட் எனிவே அந்த ஆண் வந்து எவ்வளோ சென்சிட்டிவாக இருந்திருக்காரு. பாவம் அவர் சூசைட் பண்ணுற அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஒரு உசுரை வந்து சாவடிக்கிறதுக்கு அவருடைய மைண்டு, அவருடைய டிப்ரெஷன், அவரோட ஸ்ட்ரெஸ்ஸு நானும் ஒரு கட்டத்தில் இருந்திருக்கேன் ஒரு பெண்ணாக. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வர விஷயங்கள் எல்லாமே கடந்து போகிற வரைக்கும் ஓகே. இல்லைன்னா இப்படி தான் மனுஷனை சாகடிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து கமெண்ட்டில் வரும். அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் கேர்ன்னு சொல்லிட்டு கடந்து போங்க. இங்கே தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது. தப்பு பண்ணாத எந்த ஒரு பொண்ணும் கிடையாது, எந்த ஆணும் கிடையாது. ஸோ பார்த்து சும்மா அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு குறுகி நிற்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்குன்னு தப்பு மேலே தப்பு பண்ணணும்னா கிடையாதுங்க. தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை கொஞ்சம் மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் தவிர வாழ்க்கை சிம்பிள். அது தவிர்த்து ரொம்ப டஃப்பாக ரொம்ப இதுவாக கொண்டு போகிறதில்ல ஒன்றுமே இல்லைங்க. வாழ்க்கை பிறக்கிறோம் இறக்குறோம். அந்த நடுவில் இருக்கிற அந்த வாழ்க்கை பயணம் தான் நம்ம ஓரளவுக்கு அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தாமல் போகிறது தான் பெட்டர்னு எனக்கு தோணுது. போகும்போது எதையும் வாங்கிட்டு போகிறது கிடையாது. ஸோ எதுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள், இவ்வளோ பொறாமை, இவ்வளோ பேச்சு, இவ்வளோ வன்மமாக அது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சம்பாதிக்கிறேன். என்னால் முடிஞ்சவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாரையும் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ரொம்ப ஈஸியாக கொண்டு போகிறேன் என் லைஃப் ஸ்டைலை. ரொம்ப டஃப்பாக ரொம்பலாம் யோசிக்கிறதுக்கும் இங்கே ஒன்றுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் பார்த்து இருங்க. மற்றவங்கள சாகடிக்கக்கூடிய விஷயத்தை வார்த்தைகளை அள்ளி போட்டு மறுபடியும் அடுத்தவங்கள இழவை வந்து கூட்டி வச்சிடாதீங்க உங்கள் வார்த்தையில். சோஷியல் மீடியாவும் சரி, பப்ளிக்கும் சரி, சில முட்டாளுங்க சில பேர் போடுற வார்த்தை தான் இன்றைக்கி சில பேர் சாகிறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்குது. அது புரிஞ்சுக்கிட்டா சரி. பாய்.